வரேன்னு சொன்னேன், நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் நாளைக்கே வந்தானு வர முடியாது, என்ன பண்ணுவேன்? நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை ஒருவர் கடந்த 2011ஆம் ஆண்டு காவல்துறையில் புகார் அளித்தார். வளசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் சீமான் மீது அளித்த புகாரை திடீரென வாபஸ் பெற்றார் அந்த நடிகை. இதனைத் தொடர்ந்து கர்நாடகா சென்றுவிட்ட நடிகை அவ்வப்போது சீமானை விமர்சித்து வீடியோக்களை வெளியிட்டு வந்தார். சீமான், இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ நீயும் வாய மூடு. நான் கண்டிப்பா சொல்றேன், பெங்களூர்ல இருந்து என்ன நடக்கணுமோ உனக்கு நடந்துரும் சீமான். நான் கொடுக்குறேன், உன் புருஷன் சொல்லிட்டு நீ தானடா வந்த. பெண் சாபத்தை கட்டாத, அதுவும் என்னைய நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். இப்ப என்னோட வயிற்றுல கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன், அதனால இதான் கட்டேசி. இதன் தொடர்ச்சியாக பல வருடங்கள் கழித்து மீண்டும் கடந்த வருடம் பாலியல் புகார் அளித்தார். நடிகை கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்திய தண்டனை சட்டம் 376வது பிரிவின்படி வழக்கு பதிவு செய்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. விசாரணைக்கு தனது மனைவியுடன் ஆஜராகி அப்போது சீமான் விளக்கம் அளித்தார். அண்ணி அவ புருஷனுக்கு ஒண்ணா வராம என்ன பண்ணுவா? அவ என்ன பாதையும் உயிர். நீங்க முடிக்கிறியா? முடிக்கல, நான் முடிச்சு வைப்பேன். நீதிமன்றத்தில் போயிருக்கேன், நான் கேட்பேன். அப்படின்னா நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்திலிருந்து சொல்லணும். இந்த நிலையில் நீண்ட நாட்களாக கிடப்பில் இருக்கின்ற இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என சீமான் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி GK இளந்திரையன் முன்பாக அண்மையில் நடந்தது. அப்போது இந்த வழக்கை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது, சம்பந்தப்பட்ட நடிகை புகாரை திரும்ப பெற்றாலும் கூட பாலியல் துன்புறுத்தல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது. இந்த வழக்கில் போலீசார் 12 வாரத்திற்குள் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு சீமான் மனுவை தள்ளுபடி செய்தார். இதையடுத்து முதற்கட்டமாக வளசரவாக்கம் போலீசார் சீமானுக்கு 27ஆம் தேதி சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் சீமானின் வழக்கறிஞர்கள் அவரது சார்பாக நேரில் ஆஜரானார்கள். சீமான் தற்போது கிருஷ்ணகிரியில் கட்சி ரீதியான பணியில் ஈடுபட்டிருப்பதால் அவரது வழக்கறிஞர்கள் ஆஜராகி காவல்துறையில் விளக்கமளித்ததாக கூறப்படுகிறது. சீமான் மீதான வழக்கு தொடர்பான புதிய ஆதாரங்களை நடிகை கூடுதலாக வளசரவாக்கம் போலீசாரிடம் வழங்கினார். தொடர்ந்து சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் வியாழக்கிழமை ஆஜராக சீமானுக்கு சம்மன் வழங்க வளசரவாக்கம் போலீசார் நீலாங்கரையில் உள்ள சீமான் இல்லம் சென்றனர். 28ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும், இல்லை என்றால் கைது செய்ய நேரிடும் என்றும் எச்சரிக்கும் வகையில் 2வது சம்மனை சீமான் வீட்டு வாசல் கதவில் ஒட்டிச் சென்றனர். சம்மன் ஒட்டிச் சென்ற சில நிமிடங்களில் அதனை வீட்டில் இருந்த பணியாளர் கிழித்து போட்டார். இதையடுத்து அங்கு சொல்லி வைத்தார் போல ஆவேசமாக வந்த நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் சீமான் வீட்டுக்குள் நுழைய முயன்றார். அவரை அங்கிருந்த தனியார் பாதுகாவலர் அமல்ராஜ் என்பவர் தடுத்ததால், என்னை தடுத்தால் உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டியபடியே தள்ளிய பிரவீன் ராஜேஷ் உள்ளே நுழைய முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை படம் பிடித்த செய்தியாளர்களையும் காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் கடுமையாக மிரட்டி விரட்ட முயன்றார். காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் மற்றும் சாதாரண உடையில் இருந்த 2 போலீசார் அமல்ராஜை தாக்கி தர்ரவென இழுத்துச் சென்று காவல் வாகனத்தில் ஏற்றினர்.
அமல்ராஜ் தான் எந்த தப்பும் செய்யவில்லை என்று போலீஸ் வாகனத்தில் ஏற மறுத்த நிலையில் அவரது இடுப்பில் வைத்திருந்த கை துப்பாக்கியை கையில் எடுத்து காட்டிய நிலையில் மிரண்டு போன போலீசார் கன் வச்சிருக்கா சார் என்று கூச்சலிட்டபடியே வலுக்கட்டாயமாக கைப்பற்றி அதனை பறித்து உடைத்தனர். பின்னர் அமல்ராஜை காருக்குள் தள்ளினர். நீ விடு போல இதனை பார்த்து வீட்டில் இருந்து வெளியே வந்த சீமானின் மனைவி கையல்விழி போலீசாரிடம் ஐ எம் சாரி என்று ஆங்கிலத்தில் மன்னிப்பு கேட்ட நிலையில் காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் அவரை சப்தம் போட்டுவிட்டு அங்கிருந்து காரில் புறப்பட்டு சென்றார். தொடர்ச்சியாக சம்மன் நோட்டீஸை கிழித்ததாக வீட்டு ஊழியர் சுதாகர் என்பவரையும் போலீசார் வீட்டுக்கு வந்து இருசக்கர வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர்கள் நீலாங்கரை காவல் நிலையம் சென்றனர். அங்கு அசம்பாவிதங்களை தடுக்க பாரிகேடுகள் அமைக்கப்பட்டன. சீமான் வீட்டு பாதுகாவலர் அமல்ராஜ் ஓய்வு பெற்ற துணை ராணுவ வீரர் என்றும் அவர் வைத்திருந்தது அனுமதி பெற்ற துப்பாக்கி என்றும் வழக்கறிஞர் ரூபன் தெரிவித்தார். சீமான் அண்ணன் வீட்டுல இந்த மாதிரி குண்டுகள் வீசப்பட போகுதுன்றதுக்காக அவர் அந்த துப்பாக்கியை வச்சிருக்கிறார். துப்பாக்கி வச்சிருந்தவர் ஒரு எக்ஸ் ஆர்மி மேன். அவர் லைசன்ஸ்டு துப்பாக்கி வச்சிருக்கிறாரு. இவரை வலுக்கட்டாயமா ஜீப்ல ஏத்துறாங்க. ஏத்தும் போதுதான் அந்த துப்பாக்கி அவர் இடுப்புல இருந்து தெரிய வருது. எடுத்துதான் கொடுக்கிறாரு ஒளி அவர் துப்பாக்கி காமிச்சு அவர் மிரட்டல. அமல்ராஜ் துப்பாக்கி காட்டி மிரட்டியதாக கூறிய போலீசார் அது அனுமதி பெற்ற துப்பாக்கியாக இருந்தாலும் சுய பாதுகாப்புக்கு வழங்கிய துப்பாக்கியை காவலாளி பணிக்கு பயன்படுத்தியதும் போலீசாரை நோக்கி சுடுவது போல தூக்கி காட்டியதும் சட்ட விரோதம் என கூறி துப்பாக்கியையும் 20 தோட்டாக்களையும் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவித்தனர். இதற்கிடையே கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் போலீசாரின் செயல் கேவலமான நடவடிக்கை, தான் எங்கும் ஓடிப்போக போவதில்லை என்றும் விசாரணைக்கு வெள்ளிக்கிழமை ஆஜராக போவதில்லை என்றும் திட்டவட்டமாக அறிவித்தார். அவங்களுக்கு இதுல திரும்ப திரும்ப பேசி இதை என்னைக்கு அசிங்கப்படுத்தலான்னு நினைக்கிறதுக்காக செய்றாங்க. இதுல இந்த ஆட்சியாளர் அசிங்கப்படுறாங்களே இல்லையா, எனக்கு இதுல ஒன்றும் இல்லை. எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு வரேன்னு சொன்னேன். நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் வருவேன். நாளைக்கே வந்தான்னு வர முடியாது, என்ன பண்ணுவேன்? மேலும் சீமானின் வீட்டுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியினர் குவிந்து வருவதை தடுக்க உடனடியாக அவரது வீட்டுக்கு செல்லும் சாலையை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த போலீசார் தொண்டர்களை அவரது வீடு இருக்கும் பகுதிக்கு செல்ல அனுமதிக்கவில்லை. மாறாக சீமான் வீட்டுக்கு செல்ல விடாமல் தடுத்த போலீசாரிடம் கட்சியினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு எங்கள் அண்ணி வீட்டில் தடியாக உள்ளார், எங்கள் அண்ணன் வீட்டுக்கு நாங்கள்தான் பாதுகாப்பு என்று கூறி தடையை மீறி கட்சியினர் திரண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அவங்க பாதுகாப்பு கொடுக்க எங்க கட்சியோட மகளிர் பாச பொறுப்பாளர் எங்க அக்கா தங்கச்சி உள்ள போறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு தரனால எப்படி போலீஸ் எங்களுக்கு தடுத்து நிறுத்தலாம். இதற்கிடையே சட்ட ஆவணமான சம்மனை கிழித்ததாக வளசரவாக்கம் போலீசார் அளித்த புகாரின் பேரிலேயே நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் சீமான் வீட்டுக்குள் சென்றதாகவும் அங்கிருந்த காவலாளி அமல்ராஜ் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதால் அவரை கைது செய்ததாகவும் சட்ட ஆவணமான சம்மனை கிழித்ததால் சுதாகரையும் கைது செய்ததாகவும் பெருநகர சென்னை காவல்துறை விளக்கமளித்திருக்கிறது. அமல்ராஜ் மீது போலீசாரை கொலை செய்ய முயன்றதாகவும்
ஆயுத தடுப்புச் சட்டத்திலும் வழக்கு பதியப்பட்டது. தனது கணவர் 25 வருடங்கள் எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றியவர் என்றும் 2018ஆம் ஆண்டு முதல் முறையான அனுமதி பெற்று துப்பாக்கி வைத்திருப்பதாகவும் தனது கணவரை கைது செய்தது போலீசாரின் அராஜகம் என்றும் அமல்ராஜின் மனைவி குற்றம் சாட்டினார். ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனா இப்படி ஹேண்டில் பண்ணது ரொம்ப பெரிய குற்றமாக்கும். ஒரு ஜனநாயக நாட்டுல ஃபுல் பெர்மிட்டோட வித் லைசன்ஸோட வேலை பார்க்கறாங்க. ஒரு லேடி மட்டும் தனியா இருக்கும்போது உள்ள அனுப்பாம சரி என்னன்னு விஷயம்னு கேட்கறதுக்குள்ளே அவங்கள சட்டை பிடிச்சு இழுத்து கிழிச்சு தாறுமாறாக்கி இதெல்லாம் ஒரு ஜனநாயகத்துல நடக்கக்கூடியதா? நிலைமை விபரீதமானதை உணர்ந்த நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் உள்ளிட்ட 3 போலீசாரும் தாங்கள் காயமடைந்து விட்டதாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து திரும்பினர். கைது செய்யப்பட்ட அமல்ராஜையும் சுபாகரையும் சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் நீதிமன்ற கேட்டை இழுத்து பூட்டியதால் பூட்டை உடைக்க சில வழக்கறிஞர்கள் கையில் கடப்பாறையுடன் வந்து போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர். சரிங்களா, இதெல்லாம் ஜனநாயகம் நடவடிக்கைக்கு முன்னாள் ராணுவ வீரர்கள் நலச்சங்கத்தினர் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். முன்னாள் பாதுகாப்பு படை வீரர்களுக்கான துக்க நாள் என்றுதான் நான் கருதுகின்றேன். காரணம், தன் உயிரை ஒரு துச்சமென கருதி இந்திய தேசத்தினுடைய எல்லையில் இரவு பகல் பாராமல் பனி வெயில் பாராமல் அங்கு பாதுகாப்பு படையில் ஈடுபட்ட அந்த பாதுகாப்பு படை வீரர் இன்று தமிழகத்தில் ஒரு காவலாளியால் தாக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நினைக்கின்ற பொழுது மனது வேதனை அளிக்கின்றது. சீமான் வீட்டு பணியாளர்கள் சட்ட ஆவணமான சம்மனை கிழித்து போட்டது கடுமையான தவறு என்று சுட்டிக்காட்டிய மூத்த வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் நடக்கின்ற இந்த வழக்கின் தீவிரத்தை அவர் உணர வேண்டும் என்றார். சீமானுக்கு கொடுத்த நோட்டீஸை சீமான் படித்து பார்த்துட்டு கிழிச்சிருந்தாருன்னா அப்போ நோட்டீஸ் சர்வான மாதிரி ஆகிடும், 41 செக்ஷன் 2 கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி ஆகிடும். பட் இவங்க அதுக்காக அதை மறைக்கிறதுக்காக சீமானுக்கு எந்த நோட்டீஸும் வரலன்னு நாளைக்கு சொல்கிறதுக்காக ஒட்டின நோட்டீஸை முறைப்படியாக சட்டப்படியாக ஒட்டின நோட்டீஸை அவங்க கிழிச்சது முற்றிலும் சட்டவிரோதமானது. இது சீமானோட நாலெட்ஜுக்கு தான். சட்டப்பூர்வமாக ஒரு மனுஷனுக்கு ஒரு அறிவிப்பானை தரணும். அறிவிப்பானை கொடுத்துட்டாங்க, அவர் இல்லாதனால வீட்டில் ஒட்டிட்டாங்க. அதோட அவர் கிழிச்சிருந்தா இதில் பிரச்சனையே கிடையாது. ஆனால் மூன்றாவது இந்த வழக்கிற்கு சம்பந்தமே இல்லாத 3வது நபர்கள் கிழிக்கும் போது தான் அப்போ அது விசாரணையை பாதிக்கும். சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சீமான் ஒரு கற்பழிப்பு வழக்கிலே உள்ள ஒரு குற்றவாளி, அவ்வளோதான். அவர் பெரிய அரசியல் தலைவராக சின்ன அரசியல் தலைவராக சட்டத்துக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அவர் பேரில் ஒரு புகார் இருக்குது. புகார் மிகவும் கடுமையான புகார். இந்த சம்மனை கிழிச்சாங்க அப்படின்னா அது தண்டனைக்குரிய குற்றம். ஆமாம், தடயங்கள். ஆமாம், தடயங்களை அழிக்கிற இதுதான். ஏன்னா இதுவும் ஒரு தடயம் தான். நாளைக்கு நாங்கள் அரெஸ்ட்டுன்னு போகும்போது நாங்கள் இந்த அக்யூஸ்டு சார்பாக நான் ஆஜரானா நான் சொல்லுவேன் 41/2 நோட்டீஸே சர்வ் பண்ணலை, நோட்டீஸ் சர்வ் பண்ணி தான் டைரெக்டாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் ஒரு டிஃபென்ஸ் எடுப்பேன். அப்போ இது கோர்ட்டு இது எக்ஸிபிட்டாக மார்க் பண்ணோம். இது இல்லை, இந்த சம்மனை நாங்கள் ஒட்டணும், இந்த சம்மனை சர்வ் பண்ணணும்னு சொல்லி ஒரு எக்ஸிபிட்டாக ரிமாண்ட் அப்போவே நோட்டீஸை நாங்கள் இதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கோர்ட்டில். ரிமாண்ட் பண்ணும்போது அக்யூஸை ரிமாண்ட் பண்ணும்போது இதை நாளைக்கு மேஜிஸ்ட்ரேட்டே கேட்பார், இவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தீங்களா, இஃப் இட் இஸ் பிலோ 7 years. ஆமாங்க கொடுத்துருக்கோம், இவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கலை, அதனால் கைது பண்ணுறேன்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணலாம் போலீஸு. ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றாவது முக்கியமான இது இந்த சம்மனு. அந்த உங்களுக்கு எவ்வளவு தண்டனை சர்க்கனே தண்டனைக்குரிய குற்றம் பாதுகாவலர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இது பிலோ 3 years தான். இது சீமான் வீட்டுக்கு வெளியே ஏராளமான நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் தொடர்ந்து குவிந்து வருவதால் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. இதற்கிடையே சீமான் வீட்டுக்குள் புகுந்து சம்பவம் செய்த காவல் ஆய்வாளர் யார் தெரியுமா என்று தம்பிகளின் அரசியல் எதிரிகள் சிலர் சமூக வலைத்தளங்களில் காவல் ஆய்வாளரை பாராட்டும் விதமாக பதிவிட்டு வருகின்றனர். ஆயிரத்து 1991ஆம் ஆண்டு குண்டு வைத்து ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது ராஜீவுடன் சேர்ந்து கொல்லப்பட்டவர்கள் மொத்தம் 16 பேர். அவர்களில் ஒருவர் ஸ்ரீபெரும்புதூர் காவல் ஆய்வாளர் ராஜகுரு. இந்த சம்பவத்தில் கொடூரமாக பலியான அந்த ராஜகுருவின் மகன்தான் சீமான் வீட்டுக்குள் புகுந்த காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் என்கிறார்கள். இந்த தகவல் உண்மைதான்.
தந்தை ராஜகுரு கொல்லப்பட்ட போது பிரவீன் ராஜேஷுக்கு 16 வயது, 11ஆம் வகுப்பு மாணவர். தந்தையை இழந்தாலும் தன்னம்பிக்கையுடன் படித்து முன்னேறிய அவர் தற்போது நீலாங்கரை காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக உள்ளார். திட்டமிட்டு அவர் சீமான் வீட்டுக்கு செல்லவில்லை என்று போலீஸ் தரப்பில் கூறப்பட்டாலும் உயர் அதிகாரிகளின் உத்தரவில்லாமல் ஊடகங்களில் முன்னிலையில் இப்படி ஒரு அதிரடியான நடவடிக்கைக்கு வாய்ப்பில்லை என்பதே விவரம் அறிந்தவர்களின் கருத்தாக உள்ளது. யார் செய்தாலும் குற்றம் கேடு தரும்.